லட்சுமி, இப்ப உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏதோ பரவாயில்லங்க. என்ன லட்சுமி இப்படி பேசுற? காலையில சீக்கிரம் இருந்துச்சு ஓடி ஆடி ஓ வேலை நீ பாத்துட்டு இருந்த. திருதுப்புன்னு முடியலன்னு படுத்து கிடக்குறியே, என்ன பண்றது? என்னாச்சுனே தெரியலங்க எனக்கும். அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத. அதான் நான் இருக்கேன், 2 பசங்க இருக்காங்க, மரும பிள்ளைங்க இருக்கு, பேர பிள்ளைங்களா இருக்காங்க. அப்புறம் என்ன பயம் உனக்கு? இருந்தாலும் ஒரு மாதிரியாவே இருக்குங்க எனக்கு. இல்ல போட்டு எதையும் நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத, சரியா? அதான் சாப்பிட்ட வேற மாத்திரை போட்டியில, பேசாம படுத்து தூங்கு. தூக்கமும் வர மாட்டேங்குதுங்க. எதையாவது மனசுல போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கம்லாம் வராது. நீ யோசிக்க வேணாம், சரியா? நீ பாடு, கண்ணு முடி தூங்கு. சரிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் இப்பதான் இட்லி சாப்பிட்டேன். சரிங்க. இதான் சரியா சாப்பிடல. 4 இட்லியில 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு 2 இட்லி அப்படியே வச்சுட்டேன். சாப்பிட முடியலங்க, அதான். இதான் சாப்பிடணும். சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும்ல. சுகருக்கு எவ்வளவு மாத்திரை சாப்பிடுற? பிரஷர் வேற உனக்கு. அதே போட்டு யோசிச்சுட்டு நினைச்சிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும். சுகர் இருக்கா பிரஷர் இருக்கா? ஒன்னும் கிடையாது. இப்ப சுகர் பிரஷர் எல்லாத்தையும் கேட்டுதான் வரதாக்கோ. வாங்க. சரி விடு விடு, நீ கண்ணை முடி தூங்கு. நம்ம பொண்ணு அமலாக்கு போன் பண்ணி சொன்னீங்களாங்க? சொல்லிட்டேன் லட்சுமி. என்னை பார்க்க வரவே இல்ல. பேர பிள்ளைங்களா இருக்குல்ல, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தானே வரணும். இருந்தாலும் ஒரு போன் பண்ணியாவது பேசிருக்கலாம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும் அவளும். என்னமோ சொல்றீங்க போங்க. இப்பெல்லாம் யாருக்குமே என் மேல பாசம் இல்லாம போயிருச்சு. நீ இப்படிலாம் பேசுற? கண்டதெல்லாம் யோசிக்கிற? அப்படிலாம் இல்லைங்க. முன்னாலாம் கதிரும் சரி அம்பலாவும் சரி எனக்கு என்ன வந்தாலும் கதிர் என்னமான்னு கேட்டு செய்வான். இப்போ உடம்பு முடியாம கிடத்துறவே என் பையன் கதிர் கூட வந்து பார்க்கல. அதே மாதிரிதான் அமலாவும். நான் சொல்றதை கேளு. கதிர் ஏற்கனவே கடையில வேலை இருக்குன்னு சொன்னேல, கல்யாண பில் போட்டுட்டு இருக்கான், மளிகை ஜாமான். வேலையை முடிச்சு தானே வருவான். சரிங்க. அம்மா. வாமா. அமலா வாமா. என்னமாச்சு உனக்கு? ஏன் திருதிப்புல உனக்கு மயக்கம் வந்துருச்சு? ஒரு மாதிரியாச்சு உடம்பு? ஏமா படு, ஏன் எந்திரிக்கிற? பரவாயில்லம்மா. நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? பேர பிள்ளைங்க நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஓ உடம்பு நீ பாருமா. ஓ உடம்பு தான் இப்ப முடியலங்கிற. இப்ப எதுக்கு எல்லார பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. இவ்வளவு நேரம் உன்னைய பத்தி தாண்டி நினைச்சிட்டு இருந்தேன். அப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். நம்மள ஒரு 8 வந்து பார்க்கவே இல்லையாங்க. ஏன் இப்படி இருக்காண்டு? நான் என்னமா செய்வேன்? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வரணும். வேற வேலை விட மாட்டேங்குது. இந்த வேலை செய் இந்த வேலை செய்யு வேலையா வச்சுட்டு இருந்துச்சு எனக்கு. மாமியாட்ட சொன்னியா இல்லையா எனக்கு முடியலன்ட்டு? சொன்னேம்மா. சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன சொன்னாங்க? எதுக்கு இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க? வேணா பேசுவாங்க உங்ககிட்ட, இல்லைன்னா வந்து நேர்ல வந்து பாப்பாங்க. இதுக்கு என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு அவகிட்ட போய் கேள்வியா கேக்குற? அப்பா சொன்ன மாதிரி விடுங்கம்மா. அதுங்களை பத்தி நீயே போய் விசாரிச்சுட்டு இருக்க. அதுங்க கேட்டா கேக்குறதுங்க, கேட்டாதி போதுங்க. அதான் நான் வந்துட்டு எல்லாம் உனக்கு. அப்பா போன்ல விஷயத்த சொல்லவுமே எனக்கு மனசு பதறி போச்சுமா. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி சரி. இல்லை என்னம்மா சாப்பிட்ட? பெரிய நீ சின்ன நீ வந்திருக்காங்க. இதுல இருந்து இட்லி வாங்கிட்டு வந்தாலாம். இட்லி சாப்பிட்டேன்டி. ஓ 2 பேர் வந்திருக்காங்களா? மாத்திரை போட்டியா இல்லையாம்மா? போட்டுட்டேன்டி. ஆஸ்பத்திரிக்காவது போலாமா? நான் கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் வேணாண்டி, எனக்கு பயமா இருக்கு. நான் உங்களெல்லாம் விட்டு போய் வேணும்ட்டு எனக்கு ஒரு மாதிரியா தோணுதுடி. எல்லாம் பேசாதம்மா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. இல்லடி மனசு தோணிக்கிட்டே இருக்கு. நான் போயிட்டு அவங்க அப்பாவை யார் பாக்குறது? என்ன லட்சுமி இப்ப எல்லாம் பேசுற? அது உனக்கு ஒண்ணும் ஆகாது லட்சுமி. இல்லங்க, எனக்கு ஏற்கனவே சுகர் பிரஷர் எல்லாமே கூடிதான் கிடக்கு. அதான் ஒரு மாதிரியா இருக்குங்க. சுகர் கூடி போயிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருமாமே எல்லாம் சொல்றாங்க வெளியெல்லாம். அதாங்க ஒரு மாதிரியா இருக்கு. அவங்க என்ன டாக்டரா? பாடக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு நீ நம்பிட்டு இருக்க போறீங்க. உன்னை பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஆகாத மாதிரி கூட பேசுவாங்க. அதுக்காக அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நானும் நல்லபடியா இருப்போம். என்ன பேரம்பேத்திலாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் இருக்குல்ல நமக்கு. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா நல்லா இருப்பாங்க. சாப்பிடு, இட்லி எடுத்து வைக்கிறேன். அம்மா நான் வீட்டுல இருந்து சாப்பிட்டுதாம்மா வந்தேன். சரி இந்த அம்மா பக்கத்துல இருந்து உட்காருவா. அழுகாதம்மா. ஏன் அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ அழுகாதம்மா. எங்க மாப்பிள்ள வரல? நீ மட்டும் தான் தனியா வந்தியா? ஆமாம்மா, அவருக்கு மார்க்கெட்ல வேலை அதிகமா இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வா. சாயந்தரம் உன்னை கூட்டிட்டு போகும்போது நான் வரேன் அப்படின்னாரு. சாயந்தரமே போறியா? 2 நாளைக்கு விடு என் கூட. பிள்ளைங்க வேற இருக்கு, ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும்லம்மா. ஸ்கூல் லீவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, பிள்ளைங்களை வேற பாக்கணும்ல. நீ போயிட்டு வா. மருமக பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க 2 பேரும் எங்க ஆளக்கானா? என் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்ல. எங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா? சமையல் கட்டுல உள்ளார மத்தியான சாப்பாடு செய்யறாங்க. அப்படியா? சரி சரி. அப்பா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. நீ வா சாப்பிடலாம். அப்பா தட்டில் இட்லி எடுத்து வைக்கிறேன் வா. சாப்பிட்டுதான்ப்பா வந்தேன். இப்பதானே அம்மா கிட்ட சொன்னேன். சரிம்மா, மதியானம் இருந்து சாப்பிட்டுட்டு போ. எனக்கு வாய்க்கு ரசம் தான் போதுன்னு ரசம் வைக்க சொன்னேன். துவையல் அரைக்க சொன்னேன். உனக்காக எதுவும் செய்ய சொல்லட்டுமா? சாம்பார் வைக்க சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, இருக்கிறத சாப்பிட்டுக்கிறேன் நானு. வா அமலா, எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இங்க நீ மட்டும் தான் வந்தியா? அவர் வரலையா? நான் மட்டும் தான் வந்தேன். சரி இரு, உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். சரி. நீ இவ எப்ப வந்தா? திருப்புல வந்து நிக்கிறா. மாமியாருக்கு வேற உடம்பு சரியில்ல. இவ பாட்டுக்கு நகை நட்டு பணத்தை எல்லாம் சுட்டிட்டு போயிட போறா. இங்க இருந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். மாமியார் ஒத்த பொண்ணா இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரும். கிளம்பி லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அதான் மாமியார் விட்டு கவனிச்சாலும் அது அவங்க பொண்ணு மேலதான் பாசத்தை காமிக்கும். வழக்கப்படி எல்லாரும் வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. என்னன்னு கேட்டுருவோம். அப்புறம் கேட்கலன்னு அதை வேற குறை சொல்லுவாங்க. வாமலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கொழுப்ப பாரு. நல்லா இருக்கேன்னு கேட்டா இழுத்துட்டு பேசுறா. இங்க உன் பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வரல? ஸ்கூலுக்கு போகணும்ல, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்படியா? சரி சரி. தண்ணி எடுத்து விட்டோமா? காப்பி குடிக்கிறியா? சின்ன நீ காப்பி எடுத்துட்டு வரேன்னாங்க.
ஓஹோ, அவன் முன்னாடி அட்டெண்டன்ஸ் போட்டு போயிட்டாளா? என்ன நீயே காப்பி எடுத்துட்டு வருவாங்க, நான் என்ன எடுத்துட்டேன்? பூஸ்ட் வாலி சேர்த்துட்டுமா? என்னைய பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா? சின்ன நீ காப்பி எடுத்துட்டு வரேன்னாங்க, சரி விட்டுற வேண்டியதானே. பூஸ்ட் எடுத்துட்டு வரேங்கிறீங்க. நானே எங்க அம்மாக்கு முடியல பார்த்துட்டு போலான்னு கவலையோட வந்தா. இல்ல அப்படி சொல்லல, உங்க சின்ன அண்ணி காப்பி போட்டு வர, நான் எதுவும் பூஸ்ட் எடுத்துட்டுமான்னு கேட்டேன். அதான் அத்தை உன்னை சின்ன பிள்ளைல இருந்து பூஸ்ட் கொடுத்தே வளர்த்துருக்காங்கல்ல, அதனால தானே இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க, பேசுற எல்லாமே. அதுக்காக தான் கேட்டேன் பூஸ்ட் எடுத்துட்டுமான்ட்டு. நான் பூஸ்ட் நிப்பாட்டி ரொம்ப நாளாகுது, இப்போ நான் காப்பி மட்டும்தான் குடிக்கிறது. அப்படியா? சரி சரி, எனக்கு காப்பி மட்டும் போதும். சரி அம்மலா. பெரிய மருமகளுக்கு கொழுப்ப பாத்தியா? நான் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு பூஸ்ட் கொடுத்தா வளர்ந்து இப்படி பேசுறான்னு நிக்கிறேனா? எப்படி பேசிட்டு போது பாராது. வீடேடி, அவ எதையாவது பேசுவா, இதுக்காக இப்படியாமா பேசும்? ஏதோ விஷயத்தை கேட்டு எனக்கு இவ்வளவு தூரம் சவரணம் பண்றதே பெருசு. ஆமா ஆமா, உன்னை அவ்வளவு தூரம் ஏன் கவனிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏண்டி கழுத்துல போட்டுக்க நகையும் பணத்தையும் ஆட்டை போட தான் இப்பெல்லாம் உனக்கு கவனிக்குது. ஆமா, நீ வேற இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியாதுப்பா, அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நல்லா பட்டு தெரிஞ்சிருக்கல நானு, அதான் சொல்றேன். இப்பையில இருந்து நீங்க சின்ன மருமக கூட தான் இருந்திருக்கீங்க, உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டாதானே. விடுமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஆமாண்டி விடு. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு போய் பாரு, பேசு போ. இங்க உன்கிட்ட பேசுறதே எனக்கு போதும், அவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? அடி உன் பிள்ளைங்களுக்கு அத்தை மாமா முறையில அவளுக்கு தான் செய்யணும். அதனால பார்த்து எந்த சண்டையும் போட வேணாம் என்ன? அப்புறம் எதுவும் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேரும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரெண்டே வச்சிருக்க. பொம்பளை பிள்ளைக்கு சீச்சா அப்புறம் செய்ய விடாம பண்ணிடுவாங்க, பாத்துக்கோ. அதெல்லாம் யாரும் எனக்கு செய்ய வேணாம், எங்க அப்பா எனக்கு செஞ்சா போதும். ஆமா போடி, பொது மேடையில தாய் மாமா முறையில உங்க அண்ணன் வந்து தான் செய்யணும், அதான் நல்லது. இல்லைன்னா உன் மாமியார் ஆட்டி விட மாட்டா. ஆட்டி மாமா என்னாச்சு ஏன் சீரி செய்யலன்னு உன்னை போட்டுதான் நொங்கு எடுத்துருவா. நல்லா ஆளுகிட்டையும் நல்லா பழகு என்ன, சரியா? சரி சரி, இதுக்கு மேல எதுவும் பேச்ச வேணாம். அவளை ஏதாவது காதில் விழுந்துற போகுது, என்ன கவனிக்கிறதும் போச்சு. அதுவும் நல்லதுதாம்மா. பால் கொதிச்சிட்டு இருக்கு, கொதிச்சோடனே காப்பியை போட்டு அமலாட்ட கொடுத்துட வேண்டியதான். பாட்டுக்கு நாத்தனார் அமலா கிட்ட நல்ல பேர் வாங்கன்னு நினைக்கிறா. இப்போ என்னன்னா நம்மளதான் ஏக்கிறா. காப்பி வேணும் பூஸ்ட் வேணுமான்னு குடிக்கிறான்னு கேட்டா நம்ம கிட்ட கோவத்தை காமிக்கிறா. இருக்கட்டும் பாத்துக்கிறேன், இவங்கதான் எப்படிதான் ஒத்துமையா இருக்காங்கன்னு. நான் தான் ஒத்துமையா இருக்க விட்டு வேணாக்கும். அக்கா பின்னாடி நிக்கிற மாதிரியே தெரியுதே. உங்களுக்கு கொஞ்சம் காப்பி போட்டுமா, குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், அதான் ஏற்கனவே காப்பி குடிச்சிட்டேல, நம்மளாட்டே கொண்டு போய் கொடு. இல்லக்கா நிறைய தான் போட்டிருக்கேன், குடிங்க. நான் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் குடிப்பேன் காப்பி, ரொம்பலாம் குடிக்க மாட்டேன். அப்படியா? சரிக்கா. அப்படியே காப்பியை கொடுத்துட்டு அத்தையை போய் நான் கவனிச்சுக்கிறேன். என் சமையல் வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. என்னது, நான் சமையல் வேலை பாத்துக்கணுமா? நீ என்ன பண்ற? இல்லக்கா நீங்க தானே சொன்னீங்க அத்தை உங்களை தான் சமைக்க சொன்னாங்கன்ட்டு, அதுக்காக தான் சொன்னேன். நோய் இல்லாம ரசத்துக்கு அரைச்சு தரேன்னு சொன்னேன், நீங்களே அரைச்சுக்கிறேன் நீங்க. அதுக்காக தான். அட ஆமால, மறமண்ட, நானே மறந்துட்டேன் எல்லாத்தையும். சரி சரி, நான் சமைச்சிடறேன், நீ போய் அத்தை கவனிச்சுக்கோ. சரிக்கா. குடு, நான் போய் அம்மளோட காப்பி கொடுத்துட்டு வரேன். அப்படியாக்கா? இந்தாங்க கொடுங்க, நான் அப்படியே பாத்திரம்லாம் விளக்கிடுறேன். சரி சரி. சுடுதுக்கா, பார்த்து எடுத்துட்டு போங்க. சரி. அமலா, என்கிட்டயே அவனை திமுறை காமிச்ச, இது உங்க சின்ன நீ போட்ட காப்பி, சர்க்கரை நிறைய போட்டு நான் உனக்கு வந்து குடிப்பேனா? நீ குடிச்சு பார்த்து என்னம்மா காப்பி இவ்வளோ ஜீனி அள்ளி போட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்க அம்மாட்ட சொல்லுவியான். அதுக்கு உங்க அம்மா சொல்லுவாங்களாம், என்ன வீட்டுக்கு வந்தா நாத்தனாருக்கு இப்படியா காப்பி கொடுப்பாங்கன்னு சுதாவை தான் திட்டுவாங்க. காப்பி எடுத்துட்டு போறது நானு, வளர்க்கறது நானு, கெட்ட பேரு சுதாக்கு. சரி சரி, இப்படியே சண்டையை பார்த்து நம்மளும் ரசிப்போம். அத ஜீனி எங்க இருக்கு? அட இங்கதான் இருக்கு, நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோம். சரி சரி, அப்படியே கலந்துட வேண்டியதான். எப்படியோ காப்பில சர்க்கரை நிறைய கலந்தாச்சு. என் மாமியாருக்கு சர்க்கரை கூட இருக்கிற மாதிரியே உனக்கு சர்க்கரை கூட ஆகட்டும், எல்லாம் என்னோட ஆசீர்வாதம். இதோ எடுத்துட்டு காப்பி. ஆமலா, இந்த காப்பியை குடிச்சிட்டு நீயும் உங்க சின்ன நீ மூஞ்சிலேயே தூணு துப்ப போற. ஏங்க நம்ம பொண்ணு இருக்கா, 2 மருமகள் வந்திருக்காங்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்காம போய் கடையாவது அவனை மாத்திடுங்க. பையன் தாண்டி சொன்னா, நீ கடைக்கெல்லாம் வர வேணாப்பா, அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்கோப்பான்ட்டு. எனவே கடை கும்பலா இருக்கும், இப்படியே உட்காந்துனா என்ன ஆகுறது? போங்க. என் வரைக்கும் என் பையன் பார்க்கவில்லன்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருந்தேன். இப்ப என்ன கடைக்கு போக சொல்ற? பையனை பார்க்கணும் போல இருக்கு உனக்கு, அதானே? அப்புறம் இருக்காதா? ஏமா கதிரனை உன்னை வந்து பார்க்கலையா? ஆமாண்டி, உங்க பெரியண்ணே மட்டும்தான் வந்தான். அப்படியா? அப்பா, நீங்க அம்மா சொன்ன மாதிரியே அண்ணனை போய் கடையில மாத்தி விடுங்க, போங்க. அதானே வீட்டுக்கு அண்ணனும் வர முடியும். சரிம்மா, நான் போய் கதிரை மாத்திட்டு வரேன். சரிப்பா. அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமா லட்சுமி? அதான் உங்க மாவா இருக்கால, அப்புறம் நான் கிளம்புங்க. அமலாவை பார்த்தனே உனக்கு தான் உடம்பு எல்லாம் சரியாயிடுமே. ஆமா, பேசாம போங்க. ஏற்கனவே உடம்பு கை கால வலியில இருக்கேன், இனி திட்ட வைக்காதீங்க. சரி சரி, போயிட்டு வந்துடுறேம்மா, அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போகணும், சரியா? சரிப்பா. பாருடி உங்க அப்பா எப்படி பேசிட்டு போறாருன்னு. விடுமா, அவர் என்ன தானே சொல்றாரு, விடுமா. அம்மா, அண்ணி வர மாதிரி சவுண்ட் கேக்குது, கொஞ்சம் அமைதியாரு, பேசாத. சரிடி. மலா, இந்த காப்பியை குடி, சின்ன நீ தான் கொடுத்து விட்டாங்க, குடி இந்தா. சரி, சீக்கிரம் காப்பியை குடித்தா ஆறிட போகுது. குடிடி, குடி, நல்லா குடி. ஃபுல்லா சர்க்கரை நிரம்பிட்ட காப்பிய நல்லா குடி. நீ குடிக்கிறத பார்க்க தான் நான் இங்கே இருக்கேன். அதான் காப்பியை கொடுத்துட்டீங்களே, ஏன் இங்கே நிக்கிறீங்க?
உள்ளார போய் வேலை இருக்குல்ல, போய் பாருங்க போங்க. எங்க அங்க சின்ன நீ காணா? உள்ளார வேலை பார்த்துட்டு இருக்கா. சின்ன அவங்க வேலையை பாக்குறாங்க. நீங்க நானும் அம்மா என்ன பேசுறோன்ட்டு ஒட்டு கேட்க வந்தீங்களாக்கும். என்ன அம்மலா இப்பெல்லாம் பேசுற? எனக்காக உங்க சின்ன நீ போட்ட காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தா இப்பெல்லாமா பேசுவ? அதுக்கு சொல்லல, கொடுத்துட்டீங்க, ரொம்ப நேரம் இங்கே நிக்கிறீங்களே, அதுக்கு தான் சொல்றேன். இந்த போயிரு, காப்பியை குடி. வாய்க்கு வந்தவளே, என்னம்மா பேசுற? என்னைய பார்த்தா நான் ஒட்டு கேட்கறேன் அப்படின்னு சொல்ற? இருடி, ஆட்டம் உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் தான். உங்க அம்மா போயிருச்சு, அதுக்கப்புறம் ஆட்டம் செல்லாதடி. அதுக்கப்புறம் நீ எங்ககிட்ட தானே வந்தாவணும், அது வரைக்கும் உன் வாழை ஆட்டிக்கிட்டே இரு. ஏண்டி அவளையே பாக்குறேன், காப்பியை குடி. என்னம்மா காப்பியை போட்டிருக்காவ? காப்பில ஃபுல்லா அவ்வளோ சக்கரை. என்னடி சொல்ற? உங்க சின்ன நீ காப்பி நல்லா போடுவாளே. நல்லா போடுவாங்க, ஃபுல்லா அவ்வளோ சக்கரை கொட்டி வச்சிருக்கு. அவ்வளோ இனிப்பா இருக்குமா? ஆனா எப்பயாவது ஒரு நாள் தான் வரேன், இப்படியா எனக்கு காப்பி போட்டு கொடுப்பாங்க? ஆடுடி ஆடு, நல்லா ஆடு. இவ்வளவு தூரம் நல்லா பேசிட்டு இருந்தீல, காப்பியை குடிச்சிட்டு. எங்க அவங்க கூப்பிடுங்க, நானே உனக்கு பூஸ்ட் சூப்பரா போட்டு எடுத்துட்டு வந்திருப்பேன். இதான் உங்க சின்ன நீ போடுறாங்க, எனக்கு வேணான்னு சொன்னேன். இப்ப காப்பியை பாரு உனக்கு எப்படி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு. எல்லாம் நீ வரக்கூடாதுன்னு அப்படி பண்ணிருக்காங்க. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னம்மா காப்பி இந்த லட்சணத்துல போட்டிருக்கு? சர்க்கரை அவ்வளவு கொட்டி வச்சிருக்கு. இதுல மதியானம் இருந்து சாப்பிட்டு போங்கிற நீ. இங்க வீட்டுல நல்லா தான் சமைப்பேன். இங்க ஒரு காப்பி தண்ணி கேட்டதுக்கு இவ்வளவு சர்க்கரையா போடுவ? மருமலாம் உன்னை நல்லா தான் பார்க்க வந்திருக்காங்க. இவ்வளவு சர்க்கரையில போட்டிருக்காங்க உனக்கு. மா எல்லாம் பார்த்துதான் இருக்கணும்மா. சீக்கிரம் பட்டுன்னு பொண்ணு கூட ஏதாவது செய்வாளுங்க. உங்ககிட்ட பார்த்து உசாரா இருந்துக்கோமா. என்னடி சொல்ற? மண்ணாங்கட்டி சொல்றேன். பாத்தியா இல்லையா காப்பி எந்த லட்சணத்துல இருக்கு? காப்பி நீ மட்டும் குடிச்சின்னா அவ்வளவுதான், சுகர் ஏறி போயிடும், நீ படுத்து கிடப்ப ஃபுல்லா. என்னடி சொல்ற? என்னை வேற பயமுடுத்துற? எல்லாம் நல்லதுக்கு தாமா சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்காமா. ரெண்டு மருமலையும் நம்பாத. எங்க அவங்க? இதோ வராங்க பாரு. என்ன அமலா, கூப்பிட்டியாமே?